பேர் சொல்லுங்க. To form a hat. ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நடந்த சில நாட்களை தான் வந்து ரேண்டமாக நான் வந்து விலாகாக எடுத்திருக்கேங்க. பாப்பா அப்பா தான் கொடுத்து வைப்பாரு. சரி, இது எப்பவும் போல் ஸ்கூல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டீன் தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு கொடுத்துட்றதுக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. எஸ், ஐ நோ, நான் வந்து ரொம்ப நாளாக விலாக்ஸ் போடலைங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பிரேக் எடுக்கணும் போல் இருக்கும் நமக்கு. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனே இல்லை. அதனால் வந்துட்டு நான் நிறைய இடத்துக்கு போனது எல்லாம் வந்து வீடியோஸாக எடுத்து வச்சுருந்தேங்க. பட் ஆனால் வந்துட்டு போடலாம் அப்படிங்கிற வந்துட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் எல்லாமே வந்து டெலீட் பண்ணி விட்டுட்டேன். சரி, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேல் வந்து ஒழுங்காக விலாக்ஸ் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்துட்டு நான் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேங்க. செம்ம ஹிட்டு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சு ஃபஸ்ட் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அயன் தவா இருந்ததுன்னா பெஸ்ட்டு. அதில் வந்துட்டு லைட்டாக சாட்டே பண்ண மாதிரி வறுத்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து குட்டி குட்டியாக கெட்டி ஆகிடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு க்ரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. க்ரீன் சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, புதினா தழை, இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு, எலும்பிச்சை சாறு, கொஞ்சம் தயிர் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் வந்து செஞ்சுருந்தேங்க. அதவே ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கும் வந்து கொடுத்து விட்டுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ அன்றைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவசரமாக கோயம்புத்தூர் போகிற வேலை வந்து இருந்ததுங்க. இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு அன்றைக்கி கார் வந்து டெலிவரி எடுக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பியிருந்தோம். போதுமா? அன்றைக்கி இவி வெஹிக்கிள் தான் வந்து எடுத்திருந்தாங்க எம்ஜியில். இப்போ நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டுட்டு அவங்க அப்படியே தனியாக வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் தனியாக வந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் கோயம்புத்தூரில் வந்து வேலை இருக்கிறதுனால சரி அதை கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து பர்த்டே வர்றதுனால ட்ரெஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் ரொம்ப நாளாகவே வந்துட்டு அத்திப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி அவங்க பொட்டிக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அன்றைக்கி கிளம்பியிருந்தேன். சாரீஸ் மட்டும் இல்லை, சுடிதார்ஸ் கலெக்ஷனுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ அந்த ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தேன் அன்றைக்கி. அத்திப்பூன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொட்டிக்கு தான் வந்து போயிருந்தோங்க. நான் வந்து ஒரு சாரீ எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இவங்களை பற்றி ஒரு இன்ஸ்டா பேஜ் மூலிமா தான் வந்து எனக்கு தெரிய வந்துருந்துச்சு. இவங்க வந்து நிறைய இடத்துல ஸ்டால் கூட வந்து போட்டிருந்தாங்க. திருப்பூர்லேயும் ஸ்டால் போட்டிருந்தாங்க, பொள்ளாச்சிலையும் போட்டிருந்தாங்க. 2 தடவையுமே மிஸ் ஆகிடுச்சு. ஒரு தடவை பொள்ளாச்சியில் போடையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக அவேர்னஸ் இல்லை, தெரியல இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் திருப்பூரில் போடையில் வந்துட்டு என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. சரி அவங்க பிளேஸ்க்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்றைக்கி கிளம்புனேன். ஏன்னா வந்து அவங்க இன்ஸ்டா பேஜில் போகிற சாரீஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரி இந்த தடவை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் வந்து கிளம்பி போயிருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கொஞ்சம் உள்ள தள்ளி சௌரிபாளையம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்து இந்த ஷாப் இருக்குங்க. சின்ன பொட்டிக்கு, வீட்லேயே வந்து பொட்டிக் மாதிரி வந்து ரன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சாரீ வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் யூனிக்காக வேணும், கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாங்க. போர்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு சின்ன போர்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கள கால் பண்ணிங்கன்னா எந்த ஸ்பாட்டுன்னு எக்ஸாக்டாக வந்து சொல்லிடுவாங்க. யூரோ கிட்ஸ்க்கு ஆப்போசிட் இருக்கிற வீடு தான் ஆக்சுவலாக அவங்களோட பொட்டிக்கு. ஸோ நீங்கள் யூனிக்காக சாரீஸ் வேணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் வாங்கின சாரீ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்காவோட பையனுக்கு வந்து பர்த்டே, அதனால் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கே போயிருந்தோம். இந்த விலாகே வந்து பார்த்திங்கன்னா சம் ரேண்டமான டேஸில் நடந்த சில ஈவெண்ட்ஸ் தான் வந்து நான் ஒரு விலாகாகவே வந்து எடுத்திருக்கேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க.
ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் கழித்து இப்போ தான் வந்து ஒரு பையன் பிறந்திருக்காங்க. என்னோடய கல்யாணம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பிறந்திருந்தாங்க. அவங்க எங்கள் கல்யாணத்துக்கு கூட வர முடியல பொண்ணு பிறந்ததுனால. அதுக்கப்புறம் செகண்ட் பேபி வந்து பார்த்திங்கன்னா 13 வருஷம் கழித்து பிறந்திருக்காங்க. அகெயின் வந்துட்டு 13 இயர்ஸ் கேப் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் சாதாரணம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு தான் வந்து இது பெரிய இஷ்யூ மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போவுமே வந்துட்டு நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க. பொண்ணே வந்து வயசுக்கு வரா அப்படி இருக்குது, எதுக்கு வந்துட்டு இப்போ பேபி அப்படின்ட்டு வந்து வீட்லேயே வந்து சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் அகெயின் வந்துட்டு இது மாம் அண்ட் டேட் மெயினாக வந்து அம்மா வந்து முடிவெடுக்கிறது தான். அவங்க மென்டலாக ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க எப்போ வேணாலும் வந்து குழந்தை பெற்றுக்கலாம். இது இந்த தம்பி வந்துட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கடைசிக்கு வந்த தம்பி. ஸோ எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். சம்மரே ஸ்டார்ட் ஆகலைங்க, நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வேர்த்து ஊற்றுது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம், அப்படி வேர்த்து ஊற்றுது. நான் வந்துட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத வீட்டுக்கு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த அத்திப்பூ அப்படிங்கிற பொட்டிக்லேருந்து நான் வந்து ஒரு சாரீ எடுத்து வந்துட்டேங்க. அவங்க கிட்ட சுடிதார்ஸுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு. பட் வந்துட்டு நமக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பொட்டிக் சைடு வந்து போகலாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த சுடிதாருமே நான் இங்கே லோக்கல்ல ஒரு பொட்டிக்ல தான் வந்து எடுத்தேங்க. இப்போ நிறைய ஹோம் மேக்கர்ஸ் லேடிஸ் வந்துட்டு இப்போ பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் யூனிக்காக வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம பொட்டிக் சைடு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஆன்லியா அப்புறம் பிபா அந்த மாதிரி கூட நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பொட்டிக் சைட் போட்டில கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அத்திப்பூ அப்படிங்கிற அந்த பொட்டிக்ல என்ன சாரீ எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேங்க. நல்லா வந்து இதில் கவர்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு 2 நாள் வந்து அப்படியே வச்சிருந்தேன். சரி வீடியோ எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருந்தது. கவர்லாம் கூட வந்து குழந்தைங்க எடுத்து பார்க்கையில வந்து பிரிச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து வீடியோ எடுத்துட்டு தான் உள்ள எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சிருந்தேன். ஸோ இந்த சாரீ தான் வந்து நான் எடுத்திருந்தேங்க. இந்த சாரியில வந்து பார்த்தீங்கன்னா இங்க நீங்க அந்த வீடியோல பார்க்கலையே வந்துட்டு நான் அதை வச்சு காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி வந்துருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு செமி ஆர்கன்சா மாதிரி ஒரு சாரி தான். ஆர்கன்சா சாரி தான் வந்துட்டு அந்த ரிச் லுக்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால வந்துட்டு நான் இந்த தடவையுமே வந்து ஆர்கன்சா சாரி தான் வந்து எடுத்தேன். இதுல வந்துட்டு ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி இருந்ததுங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் எல்லோ கலர்ல எல்லோ கலர் வந்து அங்கே இல்லை. நான் அது கூட இன்னொரு சாரியும் வந்து வச்சு காமிச்சிருப்பேன்ல, ஒரு பீச் கலர்ல அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்த மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எல்லோவில் இருந்திருந்ததுன்னா. பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து அன்னைக்கு இல்லாதனால சரி பிளைனா இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கவர் ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருந்தேங்க. ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணல. நீங்கள் ஏன்னா வந்து ஒவ்வொரு நேரம் டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு நேரம் வந்துட்டு ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் இந்த லிங்க் வந்து வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அவங்க கிட்ட நீங்கள் என்கொயர் பண்ணீங்க வந்துட்டு அவங்க ப்ரைஸ் வந்து அப்போ என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து சாரீ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் வந்துட்டு இதில் நல்லா இந்த பூ வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பிளவுஸ்லயுமே வந்துட்டு இந்த இடம் வந்து ஃபுல்லா அந்த பூ வர மாதிரியே இருக்குங்க. ஒரே பேட்டர்ன் தான். முந்தி வந்துட்டு முந்தியுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் பார்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஆனால் வந்து நம்ம கட்டையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு போடுறதுனால நமக்கு ஃபுல்லா வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இந்த சாரீ வந்து நான் எடுத்திருந்தேன். அடுத்தது வந்துட்டு பர்த்டே கிஃப்ட். ஆக்சுவலாக சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து என் பர்த்டேவும் கூட. எனக்கு பர்த்டே கிஃப்டாக தான் வந்து இது ஆக்சுவலாக நான் வாங்கினேன். எங்கள் வீட்டில் அவங்க வந்து சொன்னாங்க கொஞ்சம் நடக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை, நீ வேற ஏதாவது ஃபிட் ஃப்ளாப் இது ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் வந்து எனக்கு நல்ல இந்த பிராண்டட் ஸ்லிப்பர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாவே ஆசையாக இருந்தது. இந்த தடவை நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன் தான், டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் கொடுக்குறீங்க. பட் ஸ்டில் நான் ரொம்ப நாளா ஒரு தடவை நான் கொச்சின் போயிருந்தேன். அப்பவுமே வந்து பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை கோயம்புத்தூர் போனானுங்க, அப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்லிப்பர் பார்த்தேன். அப்புறம் வேண்டாம் எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். சரி இந்த தடவை போகல, சரி பர்த்டேக்கு தான் எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளா வந்து வாங்கணும்னு இருந்தது. எப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குங்க. சரி இந்த தடவை வாங்கிக்கலாம் சொல்லி வாங்கியாச்சு.
ஸோ இந்த மாடல் தான் வந்து நான் சூஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ChatGPT கிட்ட கூட கேட்டேன். இதுவும் இன்னொரு டபுள் ஸ்ட்ரைப்ஸ் வந்த மாதிரி வந்துட்டு அந்த ஸ்லிப்பருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அது எடுக்கவா இது எடுக்கவா அப்படின்ட்டு அப்போ அது வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுச்சுன்னா, நீங்க வந்துட்டு சாரி எல்லாம் வேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் எலிகெண்டா இருக்கும், அது வந்துட்டு ஜீனு அப்புறம் சுடிதாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. சரி ஓகே, நம்ம எப்படியும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு அக்கேஷனலா வந்து யூஸ் பண்ண போறோம், எங்காவது ஃபங்க்ஷனுக்கு போகையில தான் வந்து வேர் பண்ண போறோம், அப்போ வந்துட்டு நம்ம சாரி தான் வந்து கட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்லிப்பர் வந்து நான் பிக் பண்ணேங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து பர்த்டே. இன்னைக்கு வந்துட்டு எப்படின்னா காலையில இருந்து பசங்க ஸ்கூலுக்கு போனதுனால நான் வந்து எங்கேயும் போகல. இனிமேல் தான் வந்து பிளான். பசங்க ஸ்கூல்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சுன்னா போய் பிக் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நைட் வந்து டின்னர் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கம்பெனிலயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா அவங்க அங்க போக வேண்டியதாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பர்த்டேக்கு வந்து எந்த பிளானுமே இல்லை. சின்ன கோயிலுக்கு போயிட்டு நம்ம டின்னரோட வந்து நம்ம பர்த்டே வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலான்ட்டு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இதனால டைம் ஆயிடுச்சு குழந்தைங்களை பிக் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு போய் பிக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்கூல்லேருந்து வந்தாச்சுங்க. டப்புன்னு வந்து ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் போகலாம், ஒரு சின்ன பணம் கொடுக்குற வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். சரி, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு அங்கே பீலமேடு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு கம்முடுறா, அப்புறம் திடீர்னு வேறு யாரோ அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு திடீர்னு பிளான் சேஞ்ச் ஆகும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். காலையிலேயே வந்து வெளியே போகலான்னாங்க, அப்புறம் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான், பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எப்போவுமே வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கோ அதே மாதிரி, அதில் வந்துட்டு எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ அதே மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ண வேண்டியது இருக்கு. ஏண்டா ஃபுட்டு இங்கே ஸ்லேவ்ஸில் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுங்க. மெயினாக என்னென்ன உனக்கு பிடிச்சதா? மெயினாக என்னென்ன வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். மெயினாக என்னென்ன நல்லா இருந்தது? பிரியாணி சூப்பராக இருந்தது. ஆனால் கரெக்டான டைமுக்கு வந்தால் தான் வந்து பிரியாணி கிடைக்கும். ஒரு 8 மணிக்குள்ளே வரணுங்க, அப்போ தான் வந்து கிடைக்கும். சில்லி இல்லை ப்ரான் சில்லி, ஹனி ப்ரான் சில்லி, அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்ல நான்வெஜ் சாப்பாடு வந்து சாப்பிட்ணும் பொள்ளாச்சியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லேவ்ஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குல்ச்சா வந்து ஆர்டர் பண்ணோம். இது போக நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணோம், எக் நூடுல்ஸ், அதுவுமே நல்லா இருந்தது. நெட்டு எது இது நெத்திலி ஃபிஷ் ஃப்ரையும் நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா பொள்ளாச்சி நான்வெஜ் நல்ல மீல்ஸ் வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்லேவ்ஸ் வந்து மஸ்ட் ட்ரை. ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. ஹாப்பி பர்த்டே மம்மி. நீ ஐயா ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே.